ஒரு சிறந்த தோசைக்கல்ல உருவாக்குறதுக்கு நம்ம எல்போ பிராண்ட்ல என்னென்னலாம் செய்யறோம் தெரியுமா நண்பர்களே? தோசை கருகாம வர்றதுக்கு கோர் திக்னஸ் வந்து அதிகமா வச்சிருப்போம். அது உங்களுக்கே தெரியும். கோர் திக்னஸ் அதிகமா வச்சா ஹீட் ஆகிறதுக்கு லேட் ஆகுங்கிற குறைய நிவர்த்தி பண்றதுக்கு என்ன பண்றோம்னா, நம்முடைய தோசைகளுடைய ரா மெட்டீரியல் வந்து கிரேட் கேஸ்டைனா நம்ம கன்வெர்ட் பண்ணிடுறோம். கிரேட் கேஸ்டைனா பண்ற போது என்ன ஆகுது அப்படின்னா, சீக்கிரமாவே ஹீட் ஆயிரும், லெஸ்ஸாவே கேஸ் செலவாகும். ஓகேங்களா? மூணாவதா என்ன பண்றோம் அப்படின்னா, மார்க்கெட்ல நீங்க பார்த்திருப்பீங்க, எல்லா தோசைக்கல்லும் மேக்ஸிமம் வந்து சாண்ட் ஃபினிஷ்ல வச்சிருப்பாங்க, ரஃப் சர்ஃபேஸ்ல. அதுக்கு வந்து பெப்ளி சர்ஃபேஸ்னு சொல்லுவோம். அப்படின்னா மேடு பள்ளமா இருக்கும். அதனால என்ன ஆகும்னா, மாவு ஊத்துற போது மாவுக்கும் தோசைக்கல்லுக்கும் இடையில வந்து ஏர் பேக்கெட் வந்து உருவாகும். அப்படி இருந்தால் என்ன ஆகும்னா, எல்லா பக்கம் ஒரே மாதிரி ப்ரௌனி தோசை நமக்கு கிடைக்காது. அதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, சில்கியான ஸ்மூத் ஃபினிஷ் கொடுக்குறோம். எப்படி? சிஎன்சி மிஷின்ல மெஷினிங் பண்றோம். அப்படி பண்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ஊத்துற மாவு வந்து 100% வந்து தோசைக்கல்லுல காண்டாக்ட் ஆகும். அப்படி காண்டாக்ட் ஆகிறதுனால என்னென்ன பெனிஃபிட் நமக்கு கிடைக்க தெரியுமா? நல்ல ஹோட்டல் ஸ்டைல்ல ரோஸ்ட் மாதிரி தோசை நமக்கு கிடைக்கும். ஒரே மாதிரி ப்ரௌனியா வச்சிருக்கும். சரிங்களா? தோசையை வந்து ஈஸியா எடுக்க வரும். தோசை சுடல இதுதானே முக்கியம். ரஃப் சர்ஃபேஸா இருந்தா நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கோல்டன் கலர்ல தோசை நமக்கு வராது. ஹோட்டல் ஸ்டைல்ல ரோஸ்ட் மாதிரி தோசை நமக்கு கிடைக்காது. ஓகேங்களா? இதை விட முக்கியமான ஒரு விஷயம் பண்றோம். அது எல்லா ஆபரேஷனோட அது மிக மிக முக்கியமான விஷயம். அது என்னன்னு அடுத்த வீடியோல பார்க்கலாமா? இப்போ இந்த மாசம் ஆடி ஆஃபர் போயிட்டு இருக்கு. 2 பொருள் மேல எத்தனை பொருள் வாங்கினாலும் 30% டிஸ்கவுண்ட் நீங்க வாங்கிக்கலாம். நல்ல குக்வேர் வாங்க நினைச்சீங்கன்னா நம்ம elbowcookwares.com போங்க, ஆர்டர் பண்ணுங்க, வாங்குங்க. இல்லையா, ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க, இல்ல மெசேஜ் பண்ணுங்க. நாங்க டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ண காத்திருக்கிறோம். நன்றி.